ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாதனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை பற்றி உங்களுக்கு சொல்லவா வேணும்? அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றதுனால சளி, இரும்பல், வெயிட் லாஸ் கூட ஆகும். அப்புறம் நரம்பு சம்பந்தமான நோய், கை கால் வலி, தலைவலி, எல்லா வலியும் சரியாகிற ஒரே கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான். வாங்க முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப் அம்மிக்கல்ல அரைச்சி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா அம்மியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். பாருங்க, அம்மியில் அரைக்கிறோம். சாமி இப்போ அரைச்சிட்டு இருக்கோம். அரைச்சி ஓரளவுக்கு ஆயிருக்குங்க. மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் இப்படி தான் செய்யணும், நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, முருங்கைக்கீரை சூப் மலச்சிக்கலை குணமாக்கும். ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையிலேயே முருங்கைக்கீரை பொடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் இதே மாதிரி சூப் வச்சு குடிக்கலாம். நான் ஒரு நாளைக்கு அப்படியே உங்களுக்கு சூப் வச்சு காமிக்கிறேன். அதுவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். நல்லது உடம்புக்கு ரொம்ப. நீங்கள் ரெகுலராக ஏர்லி மார்னிங் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு இன்னைக்கு இப்போ நம்ம முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். நம்ம அதுலேயே இந்த எதுவுமே உதிர்க்காதீங்க, அப்படியே இந்த குச்சியோடையே போட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே இதுலேயே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் அம்மியில் அரைச்சனால அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ப்ளஸ் நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி நாம் 5 பேருக்கு அளவான சூப் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் எந்த டம்ளரில் குடிக்கிறீங்களோ அந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவே தண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணும், அதுக்காக. நெக்ஸ்ட் இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கையில் இதுதான் நம்ம இப்போ அரைச்சி அம்மிலேருந்து எடுத்த விழுது. அதை இப்போ ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக முருங்கைக்கீரை சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூப் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாம். நல்லது, ரொம்ப உடம்பு. குடிச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். இது சூடாக இருக்குது, நாங்கள் சூடாகவே குடிச்சுக்குவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ்.